வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன். லைஃபோட ஒரு பெரிய மோட்டிவேஷன்னா மோட்டிவேஷனே கிடையாது. எப்படி சொல்கிறது, இந்த மோட்டிவ் வேறு, மோட்டிவேஷன் வேறு. நான் மோட்டிவேஷன் பண்ண வரல. மோட்டிவ்ங்கிறது நமக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, நம்மளை இதுக்காக தான் நம்ம சில விஷயம் பார்ப்போன்ட்டு. ஆனால் நம்ம என்ன தான் ஒருத்தவங்ககிட்ட இந்த மாதிரி மோட்டிவோடு நம்ம அவங்கக்கிட்ட இருந்தாலுமே, அவங்கக்கிட்ட இப்போ இந்த மோட்டிவோடு தான் இருக்கான்ட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஒரு சின்ன விஷயந்தே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்பயும் சரி, காலேஜ் படிக்கிறப்பயும் சரி, அப்போ இருக்கிறப்ப அதே பேட்டர்ன் தான் ஒர்க் பிளேஸ்லையும் வரும் அப்படின்னா கிடையாது. பட் ஸ்டில் வந்து அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, நம்ம மோட்டிவ் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதா? அதாவது நான் சொல்கிறது புரியல, எப்படி சொல்கிறது, அதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஒன்று எதிர்பார்ப்போம். அது அவங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவன் இதுக்காக தான் எதிர்பார்த்துருக்காங்கிற மோட்டிவ் தெரியாது. நீங்கள் அது வரைக்குமே நீங்கள் அந்த மோட்டிவோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அதான் நான் சொல்லலான்னு வந்தேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் இது. ஸோ இதான் சொல்லணும்னு வந்தேன். தெளிவாக கொஞ்சம் கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் மோட்டிவ் நமக்காவது நம்ம நினச்சிப்போம். அவங்களுக்கு அந்த மோட்டிவே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மோட்டிவ் டெவலப் பண்ணி வச்சுருப்போம். இந்த மோட்டிவ்காக தான் அவங்ககிட்ட பழகுறோம், பேசுகிறோம், எல்லாமே சரி. அவங்க அந்த மோட்டிவ்க்காக அவங்க இல்லைங்கிற விஷயம் தெரியிறப்ப நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிறப்ப, அத்தனை நாள் நம்ம ஒரு மோட்டிவ்க்காக ஒரு ஸ்பேஸ் வளர்த்து வச்சுருப்போம்ல, அத்தனை நாள் அந்த மோட்டிவ் அப்படியே உடஞ்சி போயிடும். அப்படியே சுக்குநூறாயிடும். அடுத்தவங்ககிட்ட பழகிறப்ப அந்த மோட்டிவோட பழகணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் பார்த்து பழகணும். நான் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இல்லை, பொதுவாக எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸ்கூல் காலேஜில் அப்படி தான் இருந்திருப்போம். ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும். பட் ஆனால் ஸ்டில் அந்த மோட்டிவோட நம்ம இருந்திருக்க மாட்டோம். அந்த மோட்டிவ் நல்ல மோட்டிவாக தான் இருக்கும். ஆனால் மோட்டிவ்னு பேசுகிறானேன்னு யோசிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்பில். நம்ம எப்படி பழகுறோம், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், எப்படி பார்க்குறோம், எப்படி நடந்துக்கிறோம், அதெல்லாம் பொறுத்து அந்த மோட்டிவ் மாறும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா பர்சனலான மோட்டிவ் ரொம்ப வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறேங்க. கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மோட்டிவ் வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அது குரூப் ஆஃப் மெம்பராக இருந்தாலும் சரி, அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அந்த மோட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த மோட்டிவ் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பார்க்குறப்பே சர்ப்ரைஸாக இருக்குங்க. அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம எதிர்பார்த்தது வேறையாச்சு அப்படின்ட்டு இருக்கும். அதனால் அது ரொம்ப சர்ப்ரைஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மோட்டிவ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்திரமா உங்கள் மோட்டிவை பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கோங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம யோசிப்போம், என்னடா இது, நான் மற்றவங்களுக்கு சம்திங் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த இடம் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தோணுச்சு. எனக்கு இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது மட்டும் தான். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்னால் போராட முடியும். போராடி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். மற்ற எந்த பார்ட்லேயுமே சரி, எல்லாருக்குமே சரி, பர்சனலாக லைஃப்லேயே அந்த மோட்டிவ், அந்த போராட்டம் இருக்காது. அந்த போராட்டத்துக்கான இடம் கிடைக்காது. அப்படி போராட்டத்துக்கான இடம் கிடச்சிருந்தா லைக், ஏன்னா அவனே வந்து புலம்புவான், ஏன்னா நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த இடத்துல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ போராட்டம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுமான்னு. பாஸ் வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்குலாம் அந்த இடம் கூட கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் போராட ஒரு இடம் கிடச்சதுன்னா அது வந்து சந்தோஷப்படுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு கிடைக்குமா கிடைக்காதான் அது செகண்டரி. நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நினச்சி நம்ம இருக்கிற இடத்த நினச்சி பெருமைப்பட்டுக்கோங்க. நம்மளும் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்மளுக்கு ஒருவேளை இது அமையலை, அது அமையலைங்கிறதுனா ஓகே, ஹாப்பியோடு இருந்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எதை நோக்கி நம்ம போராட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போராட முடிஞ்ச இடம்லாம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தான். ஆமாம், அது வர்றது செகண்டரி. சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது செகண்டரி. ஆனால் அதில் நம்மளுக்கு போராட முடியும் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலே நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ரொம்ப ஃபேரான அட்வான்டேஜ். ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஒரு ஆளுக்கு. ஸோ உங்களுக்கு போராட ஒரு இடம் கிடச்சதுனாலே அது பெரிய விஷயம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இல்லை. இங்கே தான் போனால் தான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் தான் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறி போச்சு. இந்த பீரியடில் சொல்கிறேன், இந்த டைமில் எனக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்பையும் சரி, ஈஸியாக வருது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ போராட ஒரு இடம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது வேறு மேட்ரு. அதில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியுமாங்கிறதும் வேறு விஷயம். ஒரு போராட ஒரு இடம் கிடைக்கும். சில பேர்லாம் போராட்டத்தையே நான் எப்படி போராடுறேன்னு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த இடம் கூட கிடைக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் கிடச்சி நீங்கள் அந்த இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் செகண்ட் கிடைக்குதுல்ல, அது வந்து இன்னொருத்தவனுக்கு கிடைக்காது. அதுதான். ஸோ போராட்டத்தை வந்து ரொம்ப தப்பாக எடுத்துக்கூடாது. நமக்கு அந்த இடம் இருக்குங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் என்ன வேலை செய்கிறோமோங்கிறத வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக பார்த்தா அப்படி தான் தோணுது.
முன்னாடிலாம் அந்த ஆஸ்பெக்ட் இருக்காது. ரேண்டமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னடா அது நம்ம பண்ணல, நமக்கு மட்டும் கிளிக் ஆக மாட்டேங்குதே. நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே கிளிக் ஆனவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். இன்னொருத்தனுக்கு அதுக்கு இந்த பிளாட்ஃபார்மே கிடைக்காம சில பேர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப எலிஜிபிளாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சி நம்ம அதில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கிறப்ப அதில் அதுவே பெரிய விஷயம். நம்ம போராடுறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், போராடுறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் சில பேர் ஜெயிச்சவங்க இருப்பாங்க. நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணால் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் நிறைய வரும். என்னடா இது, அந்த இடத்துக்கு போக முடியலையே, நம்ம செய்ய முடியலையே, இது பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் தான் அதிகமாக வரும். பட் ஆனால் நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா அந்த இடம் கூட கிடைக்காம இருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் கூட கிடைக்காம சில பேர் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தா ஒரு நமக்கு அவங்களுக்கு பார்த்தா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜே இருக்குது. அது எத்தனை பேர் அதுலேயே ஒரு கோடிக்கணக்கு டிஃபரன்ஸ் வரும். அதில் தாண்டி நம்ம தனியாக பிளாட்ஃபார்மில் ப்ரூவ் பண்ணுங்கிறது இங்கே ஒரு 1000மோ லட்சமோ தான் இருக்கான். பார்த்துக்கலாம், அது என்ன நடந்தாலும் கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம எல்லா ஒர்க்கும் ஆஸ்பெக்டும் மாற்றுறது. இந்த ஆஸ்பெக்டே எனக்கு கொஞ்ச நாளாக தான் ஓப்பன் ஆச்சு. இந்த சில இதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் வயசானவங்க இந்த ரீல்ஸு, யூடியூப் வீடியோஸ்லாம் வயசானவங்க வந்து நிறையா பேசியிருப்பாங்க. எப்படின்னா, எப்படி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, அவங்க வயசான காலத்தில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. பாஸ்ட் நினச்சி ரெக்ரெட் பண்ணக்கூடாது, ஃப்யூச்சர் நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. பாஸ்ட்டுங்கிறது இதுலேயுமே வரும். அது எப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம இடம் இருக்குல்ல, அந்த இடமே பெரிய விஷயம், கிடைச்ச இடமே. அது அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி இடம், அதை குறை சொல்கிறதுக்கு இந்த இடம். காலேஜ் படிக்கிறப்ப காலேஜை குறை சொல்லிட்டு இருப்போம். எதுக்குடா இங்கே படிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் கூட கிடைக்காம நிறைய பேர் வெளில சுற்றிட்டு இருப்பாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம், அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கிறது. ஸோ நம்ம அந்த புலம்பெல்லாம் தாண்டி நான் எனக்கு நடக்கிறப்பலாம் ஈவன் நடக்கிறப்ப சில பசங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு வரணும், இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அந்த சமயம்லாம் எனக்கு கடுப்பாகும். என்னடா டேய், அவன் எது எதுக்கோ செலவு பண்ணுறான், இதுக்கு செலவு பண்ண மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயம் போடுறதுக்கு இடம் கிடைச்சி நீங்கள் செலவு பண்ணுற அது என்ன கிடைக்குதுங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தெரியுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, அது 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 ஒரு அனுபவம். அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்த நான் இது பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லை, ஒரு கொடுத்து ஆகணும். அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடத்துல கொடுக்காம போனால் என்ன, வெளில போயிட்டு அதே காசு வச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு ஒரு நாள் வயிறு ஃபுல்லாக இருக்குமா, அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த இது பண்ணுறப்போ உங்களுக்கு சம்திங் ஏதோ ஒன்று மெமரிஸோ சம்திங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கிறப்ப தாராளமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்டுங்கிறது பெரிய வார்த்தை, சாக்ரிஃபைஸ் இன்வெஸ்ட்லாம் பெரிய வார்த்தை. அந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயம் செய்யலாம். அது ரொம்ப பெரிய விஷயம். லைக் டக்குன்னு பாக்கெட் எடுத்து 10 ரூபா கேட்குறாங்கன்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது வந்து ஹெல்ப்புங்கிற டெண்டன்சியில் வராது. அது ஒரு நார்மலாக ஒரு ஆக்ஷன், ஒரு நார்மல் ஆக்ஷனில் வந்துடும். அது ஒரு எந்த ஒரு இதுலேயுமே வராது, ஸ்ட்ரகிள்லேயும் வராது. அதான் அந்த போராட்டத்துக்கான இடமும். அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் இது பண்ணியிருக்கேன், நான் அந்த காசை கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வச்சுருக்க, ஒரு மென்டாலிட்டி வச்சுருக்கக்கூடாது. அப்படியே அது ஒரு ஆக்ஷனாக வச்சிடணும், எடுத்து கொடுத்துடணும், அவ்வளோதான். தட் சிம்பிள். அந்த ஒரு ஆக்ஷன் இருந்தாலே இந்த போராட்டத்துக்கான இடம், அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபில் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கிளிக் ஆகிறதுக்கும் ரீச் ஆகிறதுக்கும் நீங்கள் ரொம்ப கிட்ட போகலாம். அதுக்கான நெருங்குற இடத்துக்கு இது ரொம்ப பாசிபிளான ஒரு வே. ஸோ போராட்டத்துக்கு இடம் இருக்குங்கிறதே பெரிய விஷயங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்து. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு. என்னடா அங்கே போக முடியலையே, இங்கே போக முடியலையேன்ட்டு. நான் ஒரு லெவலாக முடிச்சுட்டு வரப்போ, ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ தான் இது தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பராக போகிறப்ப தான் இன்னும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா தெரிய ஆரம்பிச்சுது. நம்மளுக்கு இந்த இடமாவது இருக்குது, நம்மக்கிட்ட இந்த ஒரு படித்து முடிச்ச ஒரு டிகிரியாவது இருக்கும், மற்றவங்ககிட்ட அது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கிறனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியுது. வேலை இல்லாத வேலை இருக்கிறதுக்கு செகண்டரி, அது எப்போனா ஒரு வேலை வரும், காசு எப்போனா வந்துட்டு போகும். பட் ஆனால் இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன மோட்டிவோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்த மோட்டிவ் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன தெரியுமா, அந்த மோட்டிவும் இந்த போராட்டத்துக்கும் ஒரே தான். அந்த மோட்டிவ் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்கள் லைஃப், உங்கள் பாத் வந்து முடிவு பண்ணப்படும். ஸோ அது க்ளீனாக வச்சுக்கோங்க. இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பண்ணலை, இதை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இது பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டகரியில் எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதிகமாகும். அவங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் கிடச்சி, அவங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சாலும் அதே இடத்துல இந்த இடத்துல இருக்காங்களா, அதே இடத்துல நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருந்தும் சொல்கிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் கிடச்சிருந்தா அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி எப்படி மேலே போகலாங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ லைஃபோட ஆஸ்பெக்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நடக்காது, அதை பார்த்துக்கலாம், அடிச்சு தூக்கிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இடம் கிடச்சிருக்கு, அது நம்ம மோட்டிவ் என்னவாக இருக்கும், நம்மளோட மோட்டிவ் என்ன, ஃபுல் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது, இங்கேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவை எப்படி வளர்த்துக்கணுங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். மெச்சூர்டு வே இருந்தால் தான் அந்த இது வரும். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும் அப்படின்னு, உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல, எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது, இப்படி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம்.
ஏன்னா எனக்கே ஒரு இந்த ஆஸ்பெக்ட் எப்போ வந்துச்சுன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப ஈவெண்ட்ஸ் நடந்துருச்சு. ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்ப சில பேர் காசு கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் 4 வருஷம் கல்ச்சுரல்ஸ் பார்த்ததே கிடையாது. கொரோனா பேட்ச் படித்து முடிச்சு அதுலேயும் பாஸ் ஆகி வெளில வந்துட்டோம். ஸோ நாங்கள் கல்ச்சுரல்ஸ் பார்த்தா ஈவெண்ட்ஸ் மட்டும் வருஷம் முடியிறப்ப நாங்கள் ஒன்று நடத்துகிறோம்ப்பா உங்களுக்காக, ஃபைனல் இயர் பசங்களுக்காகன்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒன்று நடத்துனாங்க. அதுலேயும் காசு எல்லார்கிட்டையும் கேட்டப்ப சில பேர் கொடுத்தாங்க, நிறைய பேர் கொடுத்தாங்க. சில பேர் கொடுக்க என்னெல்லாம் கொடுக்க முடியாது. நான் மற்றவங்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவனா வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி, அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். வாங்கி கொடுத்துடலாம், அவன் கேட்குறானோ இல்லையோ இது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துடலாம். இன்னொருத்தவங்கன்னா அந்த காசு கையில் இருந்தோம், நான் ஏன் கொடுக்கணும், நான் வெளில போனால் பிரியாணி சாப்பிடுவேனே, வெளில போனால் இது பண்ணுவேனே அது பண்ணுவேனே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. அந்த ஆஸ்பெக்ட் இருக்கல மட்டமான ஆஸ்பெக்ட். ஏன்னா அதான் சொன்னீங்க, அந்த மோட்டிவ் மாற்றுற வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சாக்ரிஃபைஸ் கிடையாது. அது கொடுத்துடணும், ஜஸ்ட் சம்திங் கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுக்கணும், மைண்ட் செட் தான் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு எண்ணத்தை வச்சு, அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் வச்சு, அதுக்கு ஒரு ஃபீலிங் வச்சு நம்ம ஓடுறதுங்கிறது வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனம். அது கேட்டால் டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி பேசுகிறவங்கள பார்த்தாலே நான் ஏன் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கணக்கு போடுறான். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறப்ப ஏன்டா இது எதுக்கோ தண்டமாக செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கோ செலவு பண்ணியிருப்போம், கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்போம், எல்லாருமே செலவு பண்ணுறது உண்டு. அதில் வந்து ஒன்றுமே கிடச்சிருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் அதே விஷயம் தான் இதுவும். இதுக்கு ஏன் அது யோசிக்க மாட்டாங்க, அந்த மோட்டிவ் ஏன் இருக்க மாட்டேங்குது, அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னு தெரில. அது இல்லாத வரைக்கும் அப்படியே மண்ணில் தட்டி அமைதியாக இருற, உனக்கு வேணாம்னா அமைதியாக இரு, நீ வரலையா போ, வெளில போய் போ, வெளில போ, வெளியே போடா நாயே அப்படிங்கிற மாதிரி வெளில போயிடு. அதை விட்டுட்டு எதுக்கு அந்த ஆஸ்பெக்ட் வச்சு சுற்றிட்டு இருக்காங்களா? வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், காசுலாம் சம்பாதிச்சுக்கலாம், பட் இந்த மோட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்பயுமே அவங்க க்ரியேட்டிவாக இருங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், யூடியூப்னு இல்லை, எல்லா இன்ஸ்டாலையும் சரி, எதுலேயுமே சரி, உங்களுக்கு க்ரியேட்டிவாக எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்க முடியும், சான்ஸ் கிடைச்சா தயவு செஞ்சு க்ரியேட்டிவாக இருங்க. ஏன்னா அந்த ஒரு க்ரியேட்டிவ்னஸ் தான் உங்களை வந்து, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது க்ரியேட்டிவ்னஸில், எந்த ஒரு அந்த ஆர்டிஸ்டிக் ஃபார்மில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. எப்பயுமே க்ரியேட்டிவாக இருங்க. நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற மேட்ரு இல்லாமல் இந்தா அவ்வளோதான், கை நீட்னா இந்தா அவ்வளோதான், இருக்குது இல்லை அவ்வளோதான், 2 மேட்டர் தான். இந்த மோட்டிவோட சிம்பிளாக போயிடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நான் ஏன் இது பண்ணணும், இதுக்கு ஒரு கணக்கு போட்டு அது போடுறதுங்கிறது வந்து அது கண்டிப்பாக வரணும். அது கமிட்மெண்ட் இருக்கிறப்ப, கமிட்மெண்ட் வந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் அதை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஏஜ் இருக்கும்ல, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு கமிட்மெண்ட் வந்தும் அப்படி இருக்கலாம். அது ரொம்ப பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா அப்பயுமே கணக்கு பார்த்துட்டு இருந்தால் கூட அப்பயுமே அதே மாதிரி தான் லைஃப் போகும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மாறி 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 டென்ஷன் இருக்கும். ஸோ வந்து அந்த இந்தானா இந்தா, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இந்த மோட்டிவோட அந்த அந்த பிளாட்ஃபார்ம், நான் அந்த பிளாட்ஃபார்மில் என்ன போராடணும்னு சொல்கிறேன். நம்ம இந்த போராடுற இடத்த சொல்கிறேன். சில பேருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை, அது ஃபஸ்ட்டு. செகண்ட், அந்த போராடுற இடத்துல நம்ம என்ன மோட்டிவில் இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த போராட்டம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக தெரியும், இன்னும் கொடுத்துட்டோமேன்ட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான். எனக்கே ஒரு தடவை ரோட்டில் என்னாச்சு, ஒரு பாட்டி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருந்தப்போ அவங்க ஏதோ ஒரு வந்தப்போ அவங்க அழுதுகிட்டே என்னை கூப்பிட்டாங்க. இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு என்கிட்ட வந்து இங்கே விற்க வந்திருந்தேன், இங்கே சாப்பாடு விற்க வந்திருந்தேன், பார்த்தா வீட்டில் ஆளை காணோம், நான் திருப்பி வீடு வரைக்கும் போகணும், பஸ் பிடிச்சி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்ன பாட்டி எவ்வளோ இருந்தேன், ஒன்றும் இல்லைன்னாங்க. நான் அப்புறம் திங்க் பண்ணிட்டு நான் வந்துட்டேன், நவுந்துட்டு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவங்க கேட்டோன்னே ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போயிட்டு கையில் காசு கொடுத்தேன். ஆனால் பொருள் எதுவும் வாங்கலை, எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த பொருள் இல்லாதனால வாங்கலை. எனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சாக்ரிஃபைஸ் கிடையாது, தோணுச்சு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். அந்த கொடுக்குற மைண்ட் செட் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மைண்ட் செட் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செட் ஆஃப் மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். இது அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ கிடையாது, பட் ஸ்டில் இது சொல்லணும்னு நினச்சேன். அதாவது வந்து நண்பர்களே, போராடுற இடம் இருக்கும், அந்த இடத்துல கிடைச்ச இடத்துல நம்ம என்ன ட்ரை பண்ணுறோமோ அது போதும். அந்த மோட்டிவ் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் எதிர்பார்க்காம செஞ்சாலே முடிஞ்சு போச்சு. இது க்ரியேட்டிவ் பிளாட்ஃபார்மில் ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரியேட்டிவாக இருங்க, ஸ்ப்ரெட் லவ், அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு எதுவும் இல்லை. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் பரத்வாஜ். பாய்.